ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனில் மிளகு மிளகு கறி, அதாவது மிளகு வறுவல்னு சொல்லலாம், மிளகு கறின்னு சொல்லலாம். அதில் சாம்பார் சாதத்துக்கு, சுருக்குன்ற ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ஏற்ற ஒரு மிளகு கறி. அது எப்படி செய்கிறோன்னு பார்ப்போமா? அதுக்கு இது 1/2 கிலோ சிக்கன். அதுக்கு ஒரு 1½ ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது மிளகு மட்டுமே காரங்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு. எல்லாம் நல்லா வாசம் வர்ற மாதிரி நல்லா பொரியிற ஸ்டேஜ் வரையில் அது வரைக்கும் வறுக்கணும். வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதை தனியாக வச்சுக்கிட்டு சிக்கன் தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு வானல் வச்சு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது அப்படியே வானலோடு அதாவது தனியாக போட்டு வறுக்காமல் அப்படியே வறுத்து விட போகிறோம். அதனால கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்க வேண்டியது. எப்பவும் நம்ம கிரேவிக்கு சேர்க்குறதால கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா போட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ரவுண்டாவோ அல்லது நீளமாவோ கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வறுக்க தானே போகிறோம், பொடியாக தேவையில்ல. நல்லா வெங்காயம் கொஞ்சம் வணங்கும் போது சிக்கன் மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு திரும்ப மஞ்சள்தூள்லாம் போட மாட்டோம். அந்த மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுக்கலாம். அந்த சிக்கனை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடணும். நல்லா மூடி போடக்கூடாது. மூடி போட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும். இது இப்படி நல்லா அடுப்பை ஹையாக வச்சு அப்படியே வேக விடணும். அப்போ தான் சீக்கிரமாக தண்ணி வற்றும், கறியும் வேகும். நல்லா உப்பு சேர்த்து நல்லா இது போல் நல்லா கிண்டி விட்டு நல்லா அப்படியே தண்ணி வற்ற விடணும். தண்ணி வற்றி வறுக்க தானே போகிறோம். அது ஒரு 2 3 காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் போட்டு வறுக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. தூள் எந்த தூளுமே, மிளகாத்தூளா மஞ்சள் தூளா எதுவுமே கிடையாது. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த தூள் தான் சேர்க்க போகிறோம். இது வறுக்கிறது தான் நமக்கு, அதாவது தண்ணி வற்றி அந்த சட்டியில் நல்லா சுருளாக வறுக்கணும், அவ்வளோதான். பூண்டு தட்டி போடும்போது வாசனை சூப்பராக இருக்கும். அந்த வெங்காயமும் சுருளாக அந்த பொன்னிறமாக அந்த கறியோடு சேர்ந்து நல்லா பொன்னிறமாக ஆகிடும். அந்த வெங்காயம் அந்த காஞ்ச மிளகாய் தொட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் அப்படியே அப்படியே அடுப்பை கொஞ்சம் வேகமாகவே வச்சா தான் அது சீக்கிரமாக சுருளும். ஸ்லோவில் வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக அது வறுபடாது. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். நல்லா கறி ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகு ஜீரகத்தூள், சோம்பு சேர்த்து மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சோம். அது அப்படியே அதில் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து நல்லா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்ணோம்னா சூப்பரான மிளகு கறி, அதாவது மிளகு சிக்கன் வறுவல். இதனால சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைடு சூப்பராக இருக்கும். அதில் உள்ள அந்த வெங்காயம், கருவேப்பிலை அதை தொட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி மிளகு கறி உங்கள் வீட்டில் வறுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.